பிக் பாஸ் ரெடி. பிக் பாஸ் அந்த மியூசிக் ஒரு தடவை போட்டீங்கன்னா நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. என்ன ஆரம்பி சவுண்ட் ஊழ சவுண்டா கேக்குது? என்ன ஆண்டாளு நீ ஆண்டாளுற இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ராணி மகாராணி சாச்சம்மா தேவி வருகிறார் வருகிறார் வருகிறார். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட். ராஜாதிராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட. டேய் ஆந்த வாயில ஆய் போயிட்டு போதா மூறாத. டேய் ராஜ குலத்திலக ராஜா ராணவ கேசரி வரார். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? ராஜா ராணவ கேசரி வாழ்க. ராஜா ராணவ கேசரி வாழ்க. இப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சன். ராஜகுல துங்குவை விட்டு விட்டாரையா? ராணவ கேசரி வாழ்க. ராஜா ராணவ கேசரி வாழ்க. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? உங்களை பார்த்து ராணி மகாராணி எங்கள் வெற்றி செல்வி. எல்லாரும் அமைதி அமைதி அமைதி. அவள் ஓடுவதிலும் வேகம், மற்றவற்றிலும் விவேகம். இவன் கூட சேர்ந்து கெட்டு அசிங்கமாயி நாசமா போய் குட்டிச்சோரா போயிடாத. இவன் மைக்கு திருடுறவன் ஜாக்கிரதையா. மக்கள் எதிர்பார்ப்பது ராணியின் அக்கறை. ராணிக்கு பிடித்தது சர்க்கரை. சொன்னதெல்லாம் விட்டுருவேன். இப்போ ஒரு பண்ணி அது என்னது? இது நகைச்சுவை, சிறிய நகைச்சுவை. இந்த சிறிய நகைச்சுவைக்கே உன்னை பெருசா பழக்கலாம் இருக்கேன். எங்கள் இனிப்பு இளம் சிங்கம் சாச்சம்மா தேவியின் வணக்கங்கள். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? சாச்சம்மா தேவி வாழ்க. சாச்சம்மா தேவி வாழ்க. கொஞ்சம் மேலவா. இங்க இங்க இப்படி வாய்க்கு ஏறுவா. கோமகள் கோட்டின் பிரஜைகளுக்கு எனது வணக்கம். அரசவை துவங்கட்டும். இன்று ஒரு இனிய நாள் அரசியே. உங்களுக்கு அதை நினைவு கூறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இன்றோடு நீங்கள் முடிசூட்டி 10 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. ஒரு அளவுக்கு மேல பண்ண இந்த இனிய தருணத்தில் மக்கள் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறார்கள். அவர்கள் உங்களை வாழ்த்துவதற்காக ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மன்னர் மன்னா, ஆம் நான் தான். தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார். பாலபத்திர ஓனான். உங்கள் அனுமதியோடு உங்களை வாழ்த்தி ஒரு பாடலை பாடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடும், பாடி தொலையும்.